ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம்னு நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு. சரி, ஏதாவது கிஃப்டாக வாங்கி ப்ரெசென்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இங்கே இருக்கிற ஸ்டாச்சூஸில் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி தத்ரூபமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே. நான் ஏன் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையார் இப்போலாம் வாங்கிட்டு போய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சாமியாரே இருக்கும். பழைய லாகில் பார்த்தவங்கலாம் தெரியும். அது இல்லாமல் ஒரு முருகர் சிலை இங்கே வாங்கிட்டு போய் தான் வச்சுருக்கோம். ஒரு புத்தா ஸ்டாச்சு ஷோகேஸில் வச்சுருப்பேன் இங்கே வாங்கினா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரேட்லாம் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்குது. இப்போது ரீசெண்டாக இப்போ ஏற்றிருப்பாங்க போல இருக்குது. சரி, என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற ஸ்டாச்சூஸ் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய புத்தர் ஸ்டாச்சு, சாய்பாபா கலெக்ஷன்ஸு, குபேர் ஸ்டாச்சூஸ் நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நைட் லேம்ப் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு பீஸ் தான் வச்சுருக்காங்கன்றதால நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி வேணால் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்புறம் துளசி மாடெலாம் அழகாக வச்சுருந்தாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், நீ வந்த வேலையை முடியாது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாரு. சரி, அதை பார்த்து வச்சுட்டு அங்கேருந்து நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரோடில் நடந்து போகும்போதெல்லாம் பிளாட்ஃபார்மில் வண்டியெல்லாம் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பொம்மைங்கள்லாம், அது ஜிப்சம் பொம்மைங்கன்னு சொல்லுவாங்க. அதை சுண்ணாம்பு பவுடர் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த சிலை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வேஸ்ட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இது மார்பிள் கல்லில் இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இருக்குது. பெயிண்டிங் போக மாட்டேங்குது, ஷேப்ஸ் அப்படியே இருக்குது. தண்ணி பட்டால் கூட வீணாக மாட்டேங்குது. ஆனால் இந்த சிலைகளும் கை தவறி கீழே விழுந்தால் உடஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், கல்லாக இருந்தாலும். நான் சொல்கிறது கரெக்டாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எது பெஸ்ட்டுங்கிறத சொல்லுங்கள். இந்த நடராஜர் சிலைகள்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தத்ரூபமாக இருக்குது. ஆனால் பித்தளை கிடையாது, பார்க்க பித்தளை மாதிரி இருக்க தவிர இதுவும் மார்பிள் ஸ்டோன் தான். ஃபினிஷிங் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நான் எங்கள் வீட்டு சாமியில் ஒரு பெரிய பிள்ளையார் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்பிள் பிள்ளையார் தான். அதுவும் கோவிட் அப்போ வாங்கினது. கொரோனா அப்போ மண் பிள்ளையார் கிடைக்காதுன்றதால வீட்டில் படைக்கணுன்ட்டு ஒரு 2-3 நாள் முன்னாடியே வாங்கி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லாக்டவுன் அப்போ கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வச்சு அதை வச்சு தான் அபிஷேக பூஜை பண்ணது பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ச்சி பண்ணிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இருக்க அந்த பிள்ளையார் சிலை, முருகர் சிலைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட பெயிண்ட் போயிருக்காது, கலர் போயிருக்காது, எந்த டேமேஜும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ச்சியாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பழைய லாக்லாம் கொடுத்துருக்கேன். புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்களாம் அந்த லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, முழு முதல் கடவுளாகிய விநாயகர் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் எப்பயும் ரொம்ப பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த முக அமைப்பு கரெக்டாக இருக்கா, அப்புறம் வலம்புரி விநாயகராக இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வைக்கும்போது. சரி, பிள்ளையாரே வாங்கி வச்சா முடிவு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இருந்த பிள்ளையார் நிறைய வச்சுருந்தாங்க. அது ஒரு 4 பிள்ளையார் எடுத்துகிட்டு போய் டேபிள் மேலே வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் நம்ம எல்லாமே பார்க்கணும் இல்லைங்களா. முக அம்சமாக இருக்கணும், ஃபினிஷிங் இருக்கணும், நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அடுத்து வேறு எதாவது வாங்கலாமா அப்படின்னு பார்த்தேன். சரி, அப்புறம் சொன்னார் முருகர் சிலையை வாங்கி கொடுத்து பிள்ளையார் எடுத்துகிட்டு இன்னொன்று வாங்கினா முருகர் வாங்கிடு அப்படின்னு சொன்னார். சரி, ஒரே இதில் ஏன் காசு அதிகமாக போடணும், 2 பொம்மையாக வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு 2 சிலையாக வாங்கிடலான்னு பார்த்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து முருகர் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக அதையும் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டி குட்டி 4 பொம்மைங்களாம் 100 ரூபா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது 4மே நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். கண்ணை மூடியது, காதை மூடியது, வாய் பேசாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் மட்டும் கேட்கணும், பார்க்கணும், பேசணுன்றதுக்கு அறிவுறுத்தக்கூடிய பொம்மைகள். அது ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் ஷோகேஸில். சரி, அதை பார்த்து வச்சுட்டேன். இதெல்லாம் நைட் லேம்ப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிள்ளையார் சிலை, முருகர் சிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி செலக்ட் பண்ணி பில் போட்டு வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்தாங்க. வாங்கிட்டு வெளியில் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1/2 hour மேலே அந்த கடையில் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் டயர்னஸ் தெரியல. வெளியில் வந்தோடனே கொஞ்சம் அப்படியே பசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வீட்டில் பையனும் பொண்ணு வீட்டு வந்தாலும் சரி டிஃபன் அங்கே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு சொல்லிட்டு இந்த குல்ஃபி ஷாப் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிறது நேரு ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இப்போ 8 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எவ்வளோ ரஷ் இருக்குது பாருங்கள் இந்த டைமுக்கும். பிஸியஸ்ட் ரோட் பாண்டிச்சேரியில் இதுதான். மார்க்கெட் பக்கத்துலேயே ஒரு லாலு
குல்ஃபி ஷாப்னு இருக்கும். அங்கே எப்பயும் குல்ஃபி நல்லாயிருக்கும். ரொம்ப வருஷமாக அந்த கடை அங்கே இருக்குது. சின்ன கடையாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்பயுமே மார்க்கெட் சைடில் இருக்கவங்க இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க, வரவங்கலாம் பக்கமாக இருக்கிறதால. நாங்களும் 2 பிஸ்தா குல்ஃபி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றிகள் பல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.